ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தான் செய்ய போகிறோங்க. நார்மலாக நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுருப்போங்க. இன்னைக்கு நம்ம பருப்பு போட்டு கீரை தண்டு வச்சு சாம்பார் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த துவரம் பருப்பை நம்ம ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. தக்காளியும் கழுவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 பல்லு பூண்டு உரிச்சதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா போதுங்க. பருப்பு நல்லா வெந்துடும். பருப்பு வேகட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம். வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது, காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இந்த காரம் மட்டுமே சாம்பார் போதுமானதாக இருக்குங்க. அதனால் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். சாம்பாருக்கு இந்த காஞ்ச மிளகாவுடைய காரம் மட்டும்தான் இருக்கணுங்க, மிளகாத்தூள் போடக்கூடாது. எண்ணெய் சூடு எண்ணெய்னு கொஞ்சமாக கடுகு, சீரகம் கொஞ்சம், அதுலேயே ஒரு 2 வெந்தயம், கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க நான். கருவேப்பிலை ஒரு கொத்து, அது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்புலேயே தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோங்க, அதனால் இதில் சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும். இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க கீரையுடைய தண்டுங்க. அந்த நார் வராமல் மேல் தோலெல்லாம் மட்டும் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற தண்டு மட்டும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. குட்டி குட்டியாக காய் கட் பண்ணுற மாதிரி, முருங்கைக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற தண்டையும் இதோடவே சேர்த்துடலாம். நான் பச்சை தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, 2 தண்டுக்கீரை தண்டையும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எது கிடைக்குதுன்னா அந்த கீரையுடைய தண்டை சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் சேர்த்து வைக்கிற சாம்பாரை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது. வதக்குறப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏற்கனவே பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோங்க, அதனால தான் அதில் கம்மியாக போட்டிருக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள்,
இந்த தண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இந்த தண்டு வேகிற வரை. இந்த தண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க, ரொம்ப நிறையலாம் வேண்டாங்க புளி, சும்மா கொஞ்சமா. ஃபர்ஸ்டே புளி ஊற்றினோம்னா அந்த தண்டு வேகாதுங்க. அதனால ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். புளி நிறைய சேர்த்தோம்னா சாம்பார் டேஸ்ட் மாறிடுங்க. அதனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தண்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நீங்கள் கடையெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே சும்மா குக்கரில் தானே வேக வச்சுருக்கோம், அப்படியே மசிச்சு விட்டாவே போதும். இந்த வேக வச்ச பருப்பு இதோட சேர்த்துடலாம். இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க, பருப்பு கீரை தண்டு சாம்பார். நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்து வைக்கிற சாம்பாரை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க சாம்பார். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்து வைக்கிற சாம்பாரை விட இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இருக்குங்க, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஈஸியாக சூப்பராக பருப்பு கீரை தண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. பாய்ங்க. தேங்க்யூ.